இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் அழிவை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன பாவம் பெருகினது, எதை நிமித்தம் கர்த்தர் அழித்தார் என்பதை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் திறப்பில் நின்று ஜெபித்தார்கள், தேசத்தை அழிக்காதபடிக்கு பாதுகாத்தார். நேற்று நினிவே பட்டணத்தார் உபவாசித்து ஜெபித்தார்கள், அந்த பட்டணத்தை அழிக்காதபடி தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். இன்றைக்கு கர்த்தர் எதை அழித்தார், யாரை தப்புவித்தார் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், இவர்களுடைய பாவம் பரலோகத்துல தேவனிடத்துல எட்டினதா, இதை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும் லோத்துவின் நாட்கள்ல என்ன நடந்தது என்பதை குறித்து. தேவன் இந்த பூமியில ஆதாமை யாருடைய சாயல்ல படைத்தார்? தேவனுடைய சாயல். தேவன் யார்? ஒரு ஆண் இல்லையா? அப்போ ஆதாமும் தேவ சாயலில படைக்கப்பட்டான். அப்போ தேவன் நினைத்திருந்தால் அவங்க எல்லாருமே ஒரு ஆணா இருக்கிறதுனால ஆதாமுக்கு துணையாக ஒரு ஆணையை படைத்திருக்கலாம் இல்லையா? எதற்காக? அவனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து ஒரு ஏவாளை உருவாக்கினார், ஒரு பெண்ணை படைத்தார். இந்த பூமி பழுகி பெருகி நிரப்பும்படிக்குதானே, ஒரு சந்ததியை உருவாக்கும்படிக்குத்தானே தேவன் சித்தம் கொண்டார். ஆனா இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், இந்த சோதோமின் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை தாங்களே கெடுத்து கொண்டார்கள். அங்க என்ன பாவம் பெருகினது? எல்லாரும் அறிந்தபடி அந்த இடத்துல ஓரின சேர்க்கையாளர்கள் இருந்தார்கள். இதை தேவன் பார்த்து மிகவும் அருவருத்தார், வெறுத்தார். அந்த ஜனங்களை வெறுத்தார். அது மாத்திரமல்ல, எல்லா இடத்துலயும் அந்த தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லுகிறாரு, எசேக்கியா அங்க இருக்கிற எல்லாரும் மூலமாக சொல்லுகிறாரு. ஆனா இங்க தூதர்களை பூமிக்கு அனுப்பி அழிக்க சித்தம் கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல 12-13 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 12 நீங்க வீட்டுல வாசிங்க, 13 வாசிக்கிறேன். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சந்நிதியிலே பெரிதா இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். இல்ல, நாம அங்க பார்த்தோம், யோனா தீர்க்கதரிசியை அனுப்பி என்ன பண்ணாரு? நான் இந்த பட்டணத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க எல்லாரும் உபவாசித்து ஜெபித்து தேவனிடத்தை தயவு பெற்று தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அழிக்காமல் இருந்தாள். ஆனா இங்க இவங்க பண்ணின பாவம் வான பரியந்தம் எட்டினதுனால தூதர்களையே அனுப்பினார். அதை நம்ம தொடர்ந்து அந்த ஆபிரகாமும் 50 ஆரம்பிக்கிறாரு. 50 நீதிமான்கள் நிமித்தம் 40 நீதிமான்கள் நிமித்தம் கடைசியில 10 நிக்கிறாரு. ஒருவேளை ஒரு நீதிமான் என்று கேட்டிருந்தால் அது கொஞ்சமா இருக்கிறது அல்லவா? ஒரே ஒரு நீதிமான் நிமித்தம் வெறும் நோவாவின் குடும்பம், லோத்துவின் குடும்பம் மட்டும்தான் அங்க இருந்தது, வேற யாரும் அங்க இல்லை. எனவே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த பட்டணத்தை அழிக்கவும் நினைக்கிறாரு. அங்கு வாழுகிற ஒரே ஒரு நீதிமான் குடும்பம் வாழுகிற நிமித்தம் அவர்களை தப்புவிக்கவும் நினைக்கிறார். உடனே இதுக்கு முன்னாக இருக்கிறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் வீட்டில் தங்கி இங்க அழிக்கும்படி வரும்பொழுது கூட பட்டணத்தார் இந்த தூதர்களை கூட என்ன பண்ணலையா, விட்டு வைக்கல, அவங்களை வெளியே அனுப்புங்கன்னு சொல்லி அவ்வளவு போராடுகிறதை நம்ம பாக்குறோம். இன்றைக்கு தேசத்துல அந்த லோத்துவி நாட்கள் இருக்கிறதா? ஆம் பிரியமானவர்களே, நம்ம பாக்குற எல்லா இடங்களிலும் ஓரின சேர்க்கையாளர்கள், எல்லா இடங்களிலும். அமெரிக்கா தேசத்துல அதற்காக சட்டமே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன் சபையிலே அதை ஏற்றுக்கொண்டு அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். அதனுடைய ஹெட் ஆபீஸ் பாத்தீங்கன்னா இன்றைக்கு எருசலேமில் இருக்கிறது என்று நிறைய காரியங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எருசலேம் என்பது எங்க இருக்கிறது? தேவனுடைய மகாராஜின் நகரம் இல்லவா? ஆகினால இந்த பாவம் இந்த லோத்துவி நாட்கள் நடந்தது போலவே இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறபடியினாலே நாம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீதிமன்றம் 10 பேர் இருந்தா அந்த தேசத்தை அழிக்க மாட்டாரு. இன்னைக்கு ஓரின சேர்க்கையாக மாத்திரமல்ல, லிவிங் டுகெதர்ல இருக்கிறவங்க ஆணோட ஆணு பெண்ணோட பெண்ணு, இல்ல ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் திருமணமாகாமலே ஒன்றாக வாழுகிறவர்கள். நானும் ஒரு குடும்பத்தை அது போல பார்த்திருக்கேன். இதுவரைக்கும் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள குழந்தை பெற்றுக் கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் இன்னும் திருமணம் செய்ய எப்போ வேணாலும் பிரியலாம் என்கிற காரணத்தினால குழந்தையை பெற்றுக்கொள்ளாம இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் பிரியலாம். இது பெற்றோருக்கு பிரியமா? தேவனுக்கு பிரியமா? நம்ம தேசத்துல அந்த பாவங்கள் மிகவும் பெருக்கெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. சரி, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. தேவன் அழிக்க நினைத்தது வெறும் சோதோ கொமோரா மட்டும்தானா என்பதை குறித்தெல்லாம் நிறைய காரியங்கள் இன்னும் நாம் அநேக நாட்களை தியானிக்க போகிறோம். இந்த நம்ம என்ன பண்ண போறோம்?
ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்துக்காக தேவன் அருவருக்கிற இந்த அருவருப்புகளை எல்லாம் தேவன் தேசத்திலிருந்து மாற்றும்படி இது இருந்தா, சோதோம் கொமோராவுல அந்த பாவம் இருந்துச்சு, அதை அழிக்க தூதர்களை அனுப்பினார். இப்ப நம்ம நாட்டுல அது நிறைய இருக்கு. அழிக்க சித்தம் கொண்டாரானால் நம்ம எங்கே போவோம்? நம்ம தப்புவிக்கப்படும். ஆகினால நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். 10 நீதிமான்கள் நிமித்தம் அழிக்க மாட்டார். எல்லாரும் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வெளியில கூட தகப்பனே திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க தேசத்துல காணப்படுகிற உமக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை நீர் வெறுக்கிறீர். அதை விட்டு நீக்கி எங்க தேசத்தை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.